வங்கக்கடலில் நிலவி வரும் ஃபெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் புயல் எப்போது கரையை கடக்கும் என்பது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரனுடன் நமது செய்தியாளர் செலினா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை வரக்கூடிய ஃபெங்கல் புயல் தற்பொழுது சென்னைக்கு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். உடனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சென்னைக்கு மிக அருகில் புயல் வரக்கூடிய நிலையில் எந்த இடத்தில் கரையை கடக்க இருக்கு, எந்தெந்த பகுதிகளில் மழைக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்கும் சார்? அதாவது தற்பொழுது இப்போ 2:30 மணி அளவு நிலவரி இந்த பார்த்தீங்கன்னா சிறு மணி நேரங்களுக்கு முன்பு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு வடகிழக்கில் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. தற்பொழுது அது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு இன்று மாலை கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது. புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடிய கரைப்பாலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையில் அது கரையை கிடக்கின்ற பொழுது நம்ம ஏற்கனவே முதல்ல 2-3 தினங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வடகடலோர மாவட்டங்கள் தான் முக்கியமாக இதில் காற்றின் தாக்கமும் இருக்கும், மழையின் இது இருக்கும். கடற்கரை ஒட்டி இருக்கிற மாவட்டங்களில் அதிக மழைக்கும், அதை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. காற்றோட வேகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம இந்த இதிலிருந்து திருவள்ளூர் முதல் மயிலாடுதுறை வரையிலான கடலோர மாவட்டங்களில் புயல் கரையை கிடைக்கின்ற பொழுது 70 80 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அதனை அடுத்துள்ள மாவட்டங்களில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை இந்த திருவள்ளூரிலிருந்து நாகப்பட்டினம் வரையிலான இந்த பகுதியில் 50 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம். காற்றின் வேகம் கரையை கடக்கும் பொழுது எப்படி இருக்கும், மழை எந்த அளவிற்கு இருக்கும் சார் கரையை கடக்கும் பொழுது? அது எக்ஸாக்டாக எந்த டைமில் கரையை கடக்க ஸ்டார்ட் பண்ணுன்றது நமக்கு தெரியும் சார்? நமக்கு அதாவது ஒரு புயல் என்பது பரவி இருக்கக்கூடிய அமைப்பு, அது ஒரு சின்ன புள்ளி கிடையாது. அதே மாதிரி மையப்பகுதியும் கூட பார்த்தோம்னா ஸ்மால் ஏரியா கிடையாது, அதுக்கும் ஒரு பகுதி இருக்கிறது. அது பரவி இருக்கக்கூடிய அமைப்பினால் டைம் நம்ம சொன்ன மாதிரி மாலை நேரத்தில் கரையை கடக்கக்கூடும். ஆனால் அது முழுவதுமாக கரையை கடப்பதற்கு இன்னும் நேரம் ஆகலாம். அதை தொடர்ந்து வரக்கூடிய அதை கடந்து செல்கின்ற பொழுது வெவ்வேறு பகுதியில் வெவ்வேறு விதமான மேகக்கூட்டங்கள் இருக்கின்ற காரணத்தால் கனமழைக்கும் மற்ற இதுக்கும் ஒவ்வொரு விதமாக மழை சார். அது புயலாகவே கரையை கடக்குமா அல்லது கரையை கடக்கும்போது வேகம் குறையும் சொல்லியிருந்தீங்க. வேகம் குறைஞ்சிச்சுன்னா அது ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக மாறதுக்கான சான்ஸ் இருக்கா? புயலை கரையை கடந்ததுக்கப்புறம் எப்போது அது வலுவிழக்கக்கூடும் சார்? தற்பொழுது நிலவரப்படி அது புயலாக கரையை தொடுகிறது. அதற்கப்புறம் என்ன ஆகுங்கிறது நம்ம பொதுவாக புயல்களில் கரையை கடந்த பிறகு தொடர்ந்து மெதுவாக தான் வழி இழுக்கக்கூடும். அது நிலத்தோட இன்ட்ராக்ஷன் நடந்துக்கும் பொழுது தான் டிப் டிப்ரெஷன் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுமண்டலம் பிறகு காற்றழுத்த தாழ்வுமண்டலமாக தெரிவிக்கணும். அதனால தான் முன்பகுதியில் நம்ம மழைக்கான இது கொடுத்துருக்கோம். கடந்த 2 நாட்களாகவே கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையும் கனமழை பெய்திருக்கு. நேற்றிலிருந்து பெய்த மழையின் அளவு சென்னையில் எப்படி இருக்குது சார்? இந்த கிழக்கு பருவமழை தொடங்கினதுக்கு அப்புறம் சென்னையில் இயல்பான மழை அளவு கொடுத்துருக்கா, எப்படி இருக்குது சார்? வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்டோபர் 1 முதல் இன்று வரையான காலகட்டம் தான் நம்ம, அதாவது 31 வரைக்கும் டிசம்பர் எடுக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் 354 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இயல்பு 354 மில்லிமீட்டர். மொத்தமாக தமிழகம் புதுவை காரைக்கால் பார்க்கின்ற பொழுது இது இயல்பு. ஆனால் மாவட்டங்களுக்கு இடையில் வேறுபாடு இருக்கிறது. மழையும் பார்த்தீங்கன்னா இப்போ மழை நேற்று இரவிலிருந்து நம்ம 8:30 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் நம்ம இந்திய வானிலை துறை கணக்கெடுக்கிறது. இன்று காலை 8:30 மணி வரைக்கும் பார்க்கும்பொழுது நுங்கம்பாக்கத்தில் 7 சென்டிமீட்டர் மழை. அதிலும் குறிப்பாக காலை 5 மணி முதல் 8:30 மணி வரையான காலகட்டத்தில் 3 மணி நேரத்தில் 4 சென்டிமீட்டர் மழை. மொத்தம் 7 சென்டிமீட்டர். அதில் இந்த காலகட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழை. 8:30 மணி முதல் 1:30 மணி வரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கின்ற தானியங்கி மழைமானிகள் அடிப்படையில் பார்க்கும்போது 7 சென்டிமீட்டர் அதுக்கு மேலே பதிவாயிருக்கு. தொடர்ந்து விவரங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சென்னையில் இன்னும் மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? என்னென்ன மாதிரியான எச்சரிக்கை சென்னையிலேருந்து நம்ம அரசுக்கு கொடுத்துருக்கோம்? தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நம்ம சொல்லும் போது புயலானதுக்கு பொதுவாகவே வானிலை மையம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கு. அதில் ஒவ்வொரு மாநிலம் நம்ம புயலானோடு ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு நம்ம தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அரசு துறை சார்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம தகவல் தொலைபேசி மூலமாகவும் நம்ம மின்னஞ்சல் வாட்ஸ்அப் மூலமும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம். அவர்கள் எல்லாம் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார்கள். அனைத்து தகவலும் அவருக்கு தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை எப்போ விட்டுருக்கோம், மீண்டும் மீனவர்கள் எப்போது கரைக்கு திரும்பலாம் அப்படின்ற மாதிரியான கொடுத்துருக்கோம்? இன்றைய தினம் பொறுத்தவரைக்கும் நமக்கு அடுத்த 2 தினங்களுக்கு நம்ம மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. மீனவர்களை பொறுத்தவரையிலும் அடுத்த 2 தினங்கள், அதாவது புயல் கரையை கடந்த பிறகாகவும் கூட 2 தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ஷெலினா.
மழை தொடர்பான மற்றொரு அண்மை செய்தி. சற்று ஓய்ந்த நிலையில் தற்பொழுது சென்னையில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று மாலை பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் சென்னையில் சற்று மழை ஓய்ந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் பெய்ய தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை இரவு முதலே தொடர்ந்து வந்த நிலையில் சற்று ஓய்ந்திருந்தது. இந்நிலையில் தற்பொழுது சென்னையில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னைக்கு தென்கிழக்கே அதேபோன்று புதுச்சேரிக்கு வடகிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் பெஞ்சல் புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்திருந்தார். மேலும் புயல் கரையை கடக்கும் பொழுது மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் இரவு முதலே சென்னையில் கனமழை பெய்து வந்த நிலையில் சற்று ஓய்ந்திருந்தது. இந்நிலையில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்குமான இந்த புயல் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் அரசுக்கு கொடுத்து வருகின்றது. அந்த வகையில் தற்பொழுது சென்னையில் மழையானது சற்று ஓய்ந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாலையில் பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த மழை பெய்ய தொடங்கியுள்ளது. மக்கள் மத்தியில் சிறிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருந்தாலும் அரசு சரியான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் பொதுமக்கள் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருந்தார். எனவே தற்பொழுது சென்னையில் மழை சற்று ஓய்ந்த நிலையில் மீண்டும் பெய்ய தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னையில் இருக்கக்கூடிய காசிமேடு, மெரினா, பட்டினப்பாக்கம் ஆகிய கடல்கள் சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் தங்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னையில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்.